யோவானதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். யோவானதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி எப்படி அது ஒரு நற்செய்தியோ, அதே போல அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி. அவர் ஜீவாதிபதியாக ஜெயாதிபதியாக இன்றைக்கு அவர் இருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய நற்செய்தியா இருக்கிறது. அந்த பிறப்பின் காரியங்களை, அந்த சம்பவங்களை எப்படி நம்ம ஒவ்வொரு காரியமா எடுத்து நம்ம தியானிக்கிறோமோ, அதே போலதான் அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், இதையும் நம்ம தியானிக்கிறோம். அதே போலதான் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, தியானிக்க வேண்டியது இருக்கு. சம்பவங்களே நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குது. அவர் எருசலேமுக்குள்ள வந்தது ஒரு நிறைய சத்தியங்களை கற்றுக் கொடுக்குது. அவருடைய பாடுகள் நிறைய கற்றுக் கொடுக்குது. அவருடைய மரணம் நமக்கு நிறைய சத்தியங்களை கற்றுக் கொடுக்குது. அதே போல அவருடைய உயிர்த்தெழுதல் அந்த சம்பவமே நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த உபதேசங்கள் தான் நம்மளை வழிநடத்தும். இந்த உபதேசங்களின் மூலமாய் தான் நம்ம வாழ்வடைய முடியும். ஆண்டவருடைய காரியங்கள்ல நாம மெருகேற முடியும், பலப்பட முடியும், கர்த்தருக்கென்று சாட்சிகளாய் வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்க முடியும். நம்ம இந்த வருடம் இந்த யோவானதின சுவிசேஷத்தின் அடிப்படையில் தான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்துருக்கிறோம். அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் எல்லாமே யோவானதின சுவிசேஷத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கிறோம். அந்த சம்பவத்தை அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா லூக்கா எழுதியிருக்கிறாரு. அதனாலதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் நம்ம இப்ப வாசிச்சோம். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மரிக்கிறாரு. அவர் ஒரு மயக்க ஸ்டேஜ்ல இல்லை. நிறைய நேரத்துல இன்னைக்கு கல்விமான்கள் உலக அறிவை கொண்டு அவங்க வேதத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்து அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, அவர் ஒரு மயக்க நிலையில இருந்துட்டாரு. உதாரணத்துக்கு சொன்னா ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அது மாதிரி ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி போயிட்டு அவர் அப்படியே இருக்கும்பொழுது 3ஆம் நாள் தேவனுடைய பிரசனம் வந்துச்சு. அப்ப அவருக்கு தட்டி எழுப்பின மாதிரி அவரை எழுந்துச்சு வந்துட்டாரு. இப்படின்ற மாதிரியான சில போதனைகள்லாம் வருது. ஆனா அப்படிலாம் கிடையாது. அவர் நிஜமாகவே மரித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை அவர் ருசி பார்த்தார். இதை நம்ம ஒத்துக்கணும். இதை நம்ம ஒத்துக்கிட்டாதான் எந்த அளவு அவர் வல்லமையாய் பராக்கிரமாய் எழும்பினார் என்பதை நம்ம அறிவிக்க முடியும். அதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அவருடைய உயிர்த்தெழுதலை நம்ம புரிஞ்சுக்கணும், அதனுடைய மகிமையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அவருடைய மரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய நேரத்துல ஆண்டவருடைய மரணம் அப்படின்னும் பொழுது அவர் இந்த பூமியில அவருடைய கசையடிகள், அவருடைய பாடுகள், அவருடைய முள் கிரீடத்தினால் ஏற்பட்ட பெரிய காயங்கள், அவர் சிலுவையில தொங்கும் பொழுது ஏற்பட்ட வலி வேதனைகள், அந்த ஆணிகள் மூலமா ஏற்பட்ட சித்திரவதைகள், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமாய் நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல அவர் மன ரீதியாக அநேக துன்புறுத்தல அவரு சந்திக்கிறார். ஏரோது ராஜா ஒரு பெரிய வஸ்திரத்தை, ஒரு பெரிய சால்வை போட்டு நீதான் ராஜான்ட்டு அவமானப்படுத்துறாரு. இது மாதிரி ஒரு பெரிய அவமானத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேல இந்த சிலுவைன்றது ஒரு கொலை கருவி மாத்திரமல்ல, அது ஒரு அவமான சின்னம். அது ஒரு அவமான சின்னம். சும்மா வஸ்திரம் விலகி போனா கூட என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. ஏன்னா கைகள் ஒரு பக்கம் அடிக்கப்பட்டிருக்கு, கால்கள் ஒரு பக்கம் அடிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு அவமான சின்னம். உன்னால இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. நீ எவ்வளவு ஆட்டம் ஆடின, இப்ப பார் உன்னால ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்ட்டு அறிவிக்கிறதா இந்த சிலுவை மரணம் அப்படின்றது. இதை ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. நம்முடைய இயலாமை, நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்களை அவர் கல்வாரி சிலுவையில சுமந்து நம்மளை விடுவித்தார். அது மாத்திரமல்ல, அவர் மரணத்தை ருசி பார்த்தார் அப்படின்னும் பொழுது லிட்ரலா அந்த சரீரத்தினால் ஏற்பட்ட மரணம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய மரணத்தையும் அவர் போய் ருசி பார்த்தார். பாதாளம் வரை சென்றார். யோசிச்சு பாருங்க, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரு இப்ப இந்த மாம்ச சரீரத்துல, ஏன்னா மாம்சம் தான் பாடு, இந்த மாம்சம் தான் பாவத்துக்குள்ள வந்துச்சு. இந்த மாம்சத்தின் மூலமா தான் பாவம் வந்துச்சு. இந்த மாம்சம் தான் வீழ்ந்து போச்சு. தேவனுடைய சிருஷ்டிகள்ல இந்த மாம்சம் தான் என்ன பண்ணுச்சு, தேவனுக்கு விரோதமான பகையா மாறிச்சு. அப்ப அந்த மாம்சம் அதற்கான தண்டனையை பெறணும். மாம்சம் அதுக்கான பதில பெற்று ஆகணும். அவரு சிலுவையில மரிச்சது மாத்திரமல்ல, பாதாளம் வரைக்கும் அவரு சென்றார்.
அவ்வளவுதான். இனிமே நோ சான்ஸ். இனிமே வந்து இது வந்து முடிஞ்சு போச்சு. இந்த கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கும்பொழுது 3ஆம் நாள் அவர் ஜெயாதிபதியா எழும்பி வந்தார். வசனம் ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. அவருடைய உடல்ல சுத்தி இருந்த அந்த துப்பட்டிகளை ஒரு இடத்துலவும், தலையில இருக்கிற துப்பட்டிய ஒரு இடத்துலவும் தனித்தனியா இருந்துச்சாம். ஏன்னா, உள்ள இருந்து அவுக்க முடியாது. ஏன்னா டைட்டா போட்டு கட்டிருவாங்க. ஆனா, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைன்றது பரிசுத்த ஆவியானவர் வந்து எல்லாத்தையும் அன்லாக் பண்றாரு. எல்லாத்தையும் இது பண்றாரு, கிளியர் பண்றாரு. இவரு எந்திரிச்சு உட்காந்து அந்த அந்த சம்பவத்த யோசிச்சு பாருங்க. அவரே எடுத்து கழட்டி வைக்கிறாரு. வச்சுட்டு வெளிய வர்றாரு. இதுக்கு சீஷர்கள் பிரிப்பேராவே இல்ல. ஆனா அந்த காட்சி எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க நம்ம அந்த மைண்ட் செட்டுக்குள்ள போய் பாருங்க. நான் எப்பவும் சொல்ற மாரி தான். இந்த மாரியான காரியங்கள தியானிக்கும் பொழுது, கொஞ்சம் அந்த காலத்துக்கு போயிரணும். அந்த காலத்துக்கு போயிட்டு, அங்க என்ன நடந்துச்சு? எப்படி அந்த சம்பவம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே கெதின்னு இருந்தாங்க. அவரு சொல்லிட்டு இருக்காரு. அப்பப்ப சொல்றாரு, "நான் போயிருவேன். வேற ஒரு தேற்றரவாளன் வருவாரு." அப்படின்னா, ஏதோ சொல்றாரு. எங்க போறாரு? ஏதோ பண்றாரு இவருதான். ஏதோ என்ன இங்கேருந்து அங்க போவாரா இருக்கும். இல்ல வேற எங்க போனா நம்ம தொரத்தி போய் புடிச்சுருவோம். எங்க போயிற போறாரு? ஏன்னா இவங்க இவங்க போயிருவேன் அப்படின்னும்போது இவங்க மைண்ட் செட் என்னவா இருக்கும்? திடீர்னு இவங்க பாடகல்ல இருக்கும்போது ஆள் காணாம போயிருவாரு. பார்த்தா வேற இடத்துலயே இருப்பாரு. நீங்க போயிட்டு இருங்க நான் பின்னாடியே வரேன்னுவாரு. திடீர்னு பார்த்தா கடல் மேல நடந்து வருவாரு. அது மாரி நம்மள எங்கேயோ விடவ போறாரு போல இருக்கு. நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது வந்துருவாரு. இல்ல அவர் போகும்போது நம்மள கூட்டு போவாரு. அப்படிதான் அவங்க இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க அப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருந்தாங்க. இப்ப அவர வந்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும் பொழுது, மரணத்திற்குள்ளாக தீர்க்கும் பொழுது, இவங்க எல்லாருமே உடைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு மோசமான மரணம், அவமான சின்னம். இது வந்து வெளிய சொல்லிக்க முடியாத மரணம். இப்ப எப்படி சொல்றதுன்னா, நெஞ்ச நிமித்திக்கிட்டு வீர மரணம்னு சொல்லுவாங்க தெரியுமா? எதிர்த்து சண்டை போட்டு அது கூட ஒரு ஒரு விதத்துல சமாளிச்சிடலாம். இது மாதிரியான ஒரு மரணத்தை எப்படி அவங்க நியாய நியாயப்படுத்துறதுனே தெரியல. இந்த சிலுவைன்றது ஆ நியாயப்பிரமாணத்தின்படி மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்ட்டு யூதர்களுக்கு இருக்கு. அன்னைக்கு இருக்கிற அந்த உலக கலாச்சாரத்தின்படி அந்த ரோமர்கள் கிரேக்கோ ரோமன் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கலாச்சாரத்தின்படி இது வந்து ஒரு அவமான சின்னம். இதுல ஒருத்தன் மரணம் அடைஞ்சானா அவனை வந்து ஒரு ரொம்ப இழிவா பார்க்கிற ஒரு ஒரு கருத்தியல் தான் அங்க இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பார்வை தான் இருந்துச்சு. எப்படி நம்ம அடுத்தது லைஃப மூவ் ஆன் பண்றதுன்னே தெரியாம தான் அவங்க அவங்க கூடியிருந்தாங்க. ஆனா அவங்க பண்ண ஒரு பெரிய நல்ல விஷயம்னா, அவங்க ஒரு மனமாய் கூடியிருந்தாங்க. நம்ம கூட வாழ்க்கையில அடுத்தது என்ன பண்ண மாரியே தெரியல. அடுத்து இந்த வாழ்க்கைய எப்படி கொண்டு போறதுன்னே தெரியல. அடுத்தது என்ன ஸ்டெப் வைக்கிறதுன்னே தெரியல. என்ன பண்றதுன்னே தெரியல. கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி இருக்குது அப்படின்ற சிச்சுவேஷன் வந்தா கூட, ஒண்ண மட்டும் நீங்க உறுதியா புடிச்சுக்கோங்க. ஆண்டவர் ஏற்படுத்தின ஐக்கியத்துல இருந்து நீங்க விலகி போயிறாதீங்க. ஆண்டவர் ஏற்படுத்தின ஐக்கியத்துல இருக்கும் பொழுது, அற்புதங்களை காண்பீங்க. அவங்க அந்த பூட்டி இருந்த அறையில அவங்க ஒருமனப்பட்டு இருக்கும்போது, திடீர்னு வந்து நின்னுட்டாரு. இப்ப அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த காட்சி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த காட்சியே ஒரு பெரிய ஒரு பிரமிப்ப உண்டாக்கியிருக்கும். அந்த காட்சியே அவங்களுக்கு ஒரு பெரிய வியப்ப உண்டாக்கியிருக்கும். ஏன்னா, டோட்டலா அவங்க உடைஞ்சு போயிட்டாங்க. டோட்டலா அவ்வளவுதான். நம்பிக்கையே இல்ல சுத்தமா. அடுத்தது என்ன பண்ண போறோம்? இவர மாரியே நம்மளையும் சாவடிக்க போறாங்க. அதனால தான் பூட்டி இருக்காங்க. அது வந்து ரொம்ப லாக் பண்ணி, இந்த எப்படி அந்த பூட்டி இருந்த அறைன்னு போட்டிருக்கல. சும்மா கதவ லாக் பண்ணல. நம்ம இந்த பழைய காலத்து வீடுகள்லாம் கதவு போட்டு ஒரு இரும்பு கம்பிகள போடுவாங்க தெரியுமா? இரும்பு கம்பிகள் லாக் பண்ணுவாங்கல்ல. இது மாரி அவங்க வந்து கதவ வந்து யாரும் உடைச்சுட்டு உள்ள வந்துராத அளவுக்கு கம்பிகள போட்டு அவங்க லாக் பண்ணியிருந்தாங்களாம். சில வரலாற்று புத்தகங்கள படிக்கும் பொழுது இந்த காரியங்கள போட்டுருக்காங்க. பூட்டி இருந்து அப்படின்ற வார்த்தைக்கே அதுக்கான கிரேக்க வார்த்தையே அப்படிதான். பூட்டி இருந்த அறைன்னா, சும்மா போட்டு கதவ போட்டு லாக் பண்ணி அப்படி இல்ல. அவங்க யாரும் உள்ள வந்துரக்கூடாது. யாரும் உடைச்சுட்டு வந்துரக்கூடாதுன்ட்டு அந்த மாரி பெரிய பெரிய இரும்பு ராட்கள் மாரி ஒரு பெரிய பார்ஸ வச்சு போட்டு லாக் பண்ணிட்டாங்களாம் கதவ. யாரும் வந்துரக்கூடாது. யாரும் வந்துரக்கூடாது. ஆண்டவர் பார்த்தா உள்ள வந்துடுறாரு. இவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? ஆண்டவருடைய ஆவி வந்துரல. ஆவியா வரல. ஒரு மாம்சத்திலே வராரு. ஏன்னா அவர தொட முடியுது. அவர் உணவு அருந்துறாரு. அதே நேரத்துல பூட்டி இருந்த அறையிலும் அவரால வர முடியுது. இதான் இந்த மகிமையின் சரீரம். இந்த சரீரம் தான் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு இந்த சரீரம் பார்த்தா கொஞ்சம் மோசமா இருக்குது. வியாதி இருக்குது, துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, கவலை இருக்குது. இப்படி நிறைய பிரச்சனைகள் மத்தியில இருக்கிறோம். ஆனா நாம பெற்றுக்கொள்ள போற சரீரம்ன்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட அந்த சரீரம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால். பிலிப்பியர்ல வாசிச்சோம்ல கடைசியா நம்ம பைபிள் ஸ்டடியில 3ஆம் அதிகாரம் 20 19 20 21 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம அவரை தரிசிப்போம். அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போலதான் நம்ம
அவரை தரிசிப்போம் அப்படின்ட்டு நம்ம நம்புகிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப இந்த உயிர்த்தெழுதல், இந்த சம்பவம் இது வந்து லிட்ரலா சில காரியங்களை, சில விஷயங்களை, சில காரியங்களை அப்படியே அந்த சம்பவங்களை பார்க்கும் போதே நமக்கு நிறைய சத்தியங்கள் அதுல புரியுது, நிறைய காரியங்கள் அதுல புரியுது. இதுல நம்ம போன வருஷம் நம்ம பார்த்தோம். போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 6 காரியங்களை இந்த உயிர்த்தெழுதல் சம்பந்தமா நம்ம 2025ஆம் ஆண்டு இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நாளில நம்ம பார்த்தோம். இந்த உயிர்த்தெழுதல் சில காரியங்களை ப்ரூவன் பண்ணிருக்கு, நிரூபிச்சு காமிக்கிறது. இப்ப மேக்ஸ்ல வந்து ப்ரூவன் அப்படின்னா அது நிரூபிச்சு காமிக்குது. அது வந்து நிரூபிச்சு காமிக்கும் போது அந்த அந்த கோட்பாடு என்னது அது வந்து ப்ரூவன் ஆயிருச்சு. இதை வந்து யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில அது வந்து ப்ரூவ் பண்றாங்க. இந்த மூலமா இது வச்சு இப்படி அப்படின்ட்டு காரணத்தோட வச்சு ப்ரூவ் பண்றாங்க. அப்ப ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் வந்து சில காரியங்களை ப்ரூவ் பண்ணுது அப்படின்றத போன வருஷம் நம்ம பார்த்தோம். என்னென்ன காரியங்கள் அப்படின்னா, தேவனுடைய வாக்குல இருக்கிற உண்மைத்தன்மை, அவர் முன் குறித்தது நிச்சயமாய் நிறைவேறும் அப்படின்றத இந்த உயிர்த்தெழுதல் நிரூபிக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய தெய்வீக தன்மையை இது வந்து ப்ரூவ் பண்ணுது, நிரூபித்து காண்பிக்குது. அவருடைய உயிர்த்தெழுதல் வந்து நம்முடைய ரட்சிப்பின் நிச்சயத்தை நமக்கு நிரூபித்து காண்பிக்குது. அதே போல ஆண்டவர் சபைக்கு அஸ்திபாரமா இருக்கிறார் என்பதை நிரூபிச்சு காண்பிக்குது. ஆண்டவர் மீண்டும் பூமிக்கு வருவார் அப்படின்றத நிரூபிச்சு காண்பிக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நித்திய பேரின்பம், நித்திய வாழ்வுன்றது ஒண்ணு இருக்கு அப்படின்றத நிரூபிச்சு காண்பிக்குது. இப்படின்ற 6 காரியங்கள்ல ப்ரூவன் பண்ணதை நம்ம பார்த்தோம். இப்ப அதனுடைய அடுத்த ஸ்டேஜ். இப்ப இதெல்லாம் நம்ம போன வருஷம் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி தான் இது. இப்படிதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும். இன்னைக்கு அதனுடைய அடுத்த ஸ்டேஜ், அடுத்த கட்டத்தை நம்ம அடுத்த ஒரு வெளிப்பாட்டை நம்ம பார்க்க போகிறோம். எதன் அடிப்படையிலனா யோவான் எழுதின சுவிசேஷத்தின் அடிப்படையில் தான் பார்க்க போறோம். நம்ம கல்வாரி செய்தியும் சிலுவையின் செய்தியும் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தின் அடிப்படையில பார்த்தோம். இங்க இதையும் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் அடிப்படையில தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நாம நிறைவு செய்ய போகிறோம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு என்னென்ன காரியங்களை நமக்கு கற்றுத்தருது, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு வெளிப்படுத்தும் உண்மைகள் என்ன, இதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு வெளிப்படுத்தும் உண்மைகள் என்ன? அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு, இதனால எனக்கு என்ன? நான் என்ன பண்ணணும்? சபை என்ன பண்ணணும்? நான் என்ன காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு என்ன காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? இதனால எனக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்ற ஒரு தெளிவு சபைக்கு வேணும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டாரு, இதெல்லாம் வந்து ஒரு சம்பவங்களாக, ஒரு நடந்த ஒரு காரியங்களாக இதை நம்ம தியானிக்கிறோம். கரெக்ட், தப்பு இல்லை, அதை தியானிக்கணும், நிச்சயம் தியானிக்கணும். ஆனா அதுல இருக்கிற சத்தியங்களை நாம அறிஞ்சுக்கணும். அதுலதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கு. ஒரே பாட்டை பாடிக்கிட்டு, ஒரே காரியங்களை செஞ்சுக்கிட்டு, ஒரே மாதிரி இருந்துகிட்டு, இது குட் ஃப்ரைடே செய்தினால 7 வார்த்தை தான் அப்படின்ற மாதிரியே போய்கிட்டு, இது மாதிரியே நம்ம ஒரு ஒரு குழந்தைகளாவே இருந்துடக்கூடாது. கொஞ்சம் வளரணும், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், அடுத்தடுத்த காரியங்களை செய்யணும், புது புது காரியங்களை கற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய வேதத்திலிருந்து நிறைய வெளிச்சங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்ப இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு சில உண்மைகளை காண்பித்து கொடுக்குது. யோவான் சுவிசேஷத்தின் அடிப்படையில 19ஆம் வசனம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து அப்படியே நம்ம தொடர்ந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே கதவுகள் பூட்டிருக்கு. யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டுறாங்கன்னா சும்மா பூட்டல, போட்டு இந்த பார்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. யாரும் உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துடக்கூடாத அளவுக்கு வந்துடாத அளவுக்கு போட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு சமாதானம். 19ஆம் வசனத்திலயும் உங்களுக்கு சமாதானம்ன்றாரு, 21ஆம் வசனத்திலயும் உங்களுக்கு சமாதானம்ன்றாரு, 26ஆம் வசனத்திலயும் உங்களுக்கு சமாதானம்ன்றாரு. சீஷர்கள் அதுக்கு ப்ரிப்பேரா இல்ல. ஆண்டவர் வந்துருவாருப்பா, சொல்லிட்டாரு, 3 நாள்ல வரேன்னு சொன்னாரு, வந்துருவாரு, நம்ம எல்லாரும் ரெடியா இருப்போம், ஆண்டவர் வந்தோடனே வரவேற்கிறதுக்கு ஆயத்தமா இருப்போம் அப்படின்னா கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு ஆயத்தமா இருப்பாங்க. இப்படி பயந்துகிட்டு பூட்டிக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க ப்ரிப்பேராவே இல்லை, ஆண்டவர் வருவார்ன்ற எதிர்பார்ப்புலேயே அவங்க இல்லை, நம்பிக்கையிலே இல்லை. இந்த ஸ்திரீகள் கூட போயிட்டு என்ன பண்றாங்க, அந்த பரிமள தைலங்களை வைத்து, ஏன்னா அடக்கம் பண்ணப்பட்ட சரீரத்துல அவங்களுக்கு சில சடங்குகள் இருக்கு. நம்மள மாதிரி நம்ம புதைக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல அவங்க புதைக்க மாட்டாங்க. ஒரு அறை மாதிரி இருக்கும், அதுல கொண்டு போய் அதுல ரூம்ஸ் மாதிரி இருக்கும், சில சில அறைகள் மாதிரி இருக்கும், அந்த அறைகள்ல வச்சுட்டு வந்துருவாங்க. நிறைய சுகந்த
வாசனை பொருட்களை வைத்து அதை வந்து கவர் பண்ணிடுவாங்க. அதனால ஸ்மெல்லாம் ரொம்ப ஒன்றும் இதாயிராது. சில அதுல நிறைய பேக்ரவுண்ட்ஸ்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ரொம்ப டீட்டெயிலா போக வேணாம். சும்மா ஜஸ்ட் மேலோட்டமா அந்த சம்பவங்களை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அந்த சம்பவங்களை மட்டும் பாருங்க. பைபிள பாருங்க. இப்ப இது என்னத்த காமிக்குது அப்படின்னா, அவங்க ப்ரிப்பேரா இல்ல. ஆனா மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்றாரு ஆண்டவரு? உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு சமாதானம். சமாதானம்னா நான் சொல்லியிருக்கேன். அது வந்து சண்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலையில அமைதியில ஏற்படுத்துறது மாத்திரம் இல்ல. இந்த சமாதானம்ன்றதுல ஷலோம்ன்றதுல மிகப்பெரிய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. நத்திங் லெஸ், நத்திங் புரோக்கன். எதுவுமே கெட்டு போகாது, எதுவுமே நஷ்டம் அடையாது, எல்லாவற்றிலும் நிறைவாய் நீங்க வாழ்ந்திருப்பீர்களாக அப்படின்ட்டு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோட கூட தான் அவங்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. மறுபடியும் மறுபடியும் அந்த வார்த்தைகளை சொல்றாரு. ஒவ்வொரு முறையும் அவர் காட்சி கொடுக்கும் போதும் மறுபடியும் மறுபடியும் அவர் சொல்லும் பொழுதும் அவர் என்ன பண்றாரு? இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்றுகிறாரு. அவர் ஆவியில வரல, அவர் வந்து மாம்சத்துல தான் வந்தாரு. ஒரு மகிமையின் சரீரத்துல தான் அவர்களுக்கு வராரு அப்படின்றது நமக்கு தெரியுது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இன்னும் கொஞ்சம் அவர் அந்த சீஷர்களுக்கு கொடுத்த ஒரு கமிஷன் சொல்லுவாங்க. அந்த கமிஷனை ரொம்ப டீட்டெயிலா மத்தேயு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல 18, 19, 20 3 வசனங்களை வாசிச்சு பாருங்க. அதாவது ஆண்டவர் வந்து அவருக்கு எல்லா அதிகாரமும், எல்லா சத்துவமும், எல்லா வல்லமையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு எல்லா காரியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்க போய் இந்த காரியங்களை செய்யுங்க அப்படின்றாரு. அதிகாரம் அப்படின் பொழுது யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் 17:2. அப்ப அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது நமக்கு யோவான் சுவிசேஷத்துல அநேக வேத வசனங்கள் மூலமாய் நமக்கு நிரூபணமாகுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல வாசி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல நீங்க சிலுவையில அறைந்த இந்த இயேசுவை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா? அப்ப ஒரு பெரிய அதிகாரத்தை, பெரிய வல்லமைய, பெரிய ஆச்சரியமான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தின கர்த்தராக இந்த கர்த்தரை பிதாவான தேவன் மாற்றி இருக்கிறார் அப்படின்ட்டு நமக்கு புரியுது. பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2. பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிவிக்கப்படும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். தேவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, 9ஆம் வசனம் அப்படிதான் ஆரம்பிக்குது. அது ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்துல வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால் முடங்கும்படிக்கும் மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு. இப்படிப்பட்ட அதிகாரம் தான் அவருக்கு இருக்கு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவர்கிட்ட இப்ப எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட இருக்கு. இப்ப அவர் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், ஆகையால் என்கிட்ட எல்லா அதிகாரம் இருக்கு, நீங்க புறப்பட்டு போயினான்னு அர்த்தம் இந்த அதிகாரம் உங்களுக்கும் இருக்குன்னு அர்த்தம்.
இந்த அதிகாரத்தின் மூலமாய் நீங்க செயல்பட முடியும்ன்றதா அதான் அர்த்தம் இங்க. அதானே போட்டிருக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். அப்ப இந்த புறப்பட்டு போய்ன்றது ரொம்ப முக்கியம். நம்முடைய செயல்பாடு சபையில இல்ல. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் சபையில இல்ல. சபைக்கு வெளியில தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கு. கூடி வரணும், கற்றுக்கொள்ளணும், செயல்படணும். இதுதான். கூடி வந்து கற்றுக்கொண்டு நம்முடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கணும்? வெளியில இருக்கணும். இங்க இல்ல. இது கற்றுக்கொள்கிற இடம். இது நம்ம இது நம்ம 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 மெருகேற்றுகிற இடம். நம்மளை வளர்க்கிற இடம். ஆனா நம்முடைய செயல்பாடு எங்க இருக்கணும்? சபைக்கு வெளியில. சபைக்கு வெளியில தான் நம்மளுக்கு அதான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் புறப்பட்டு போங்கப்பா. கூடிக்கிட்டு இருக்காங்க, சேர்க்காதீங்க, போட்டு வா, இங்க இரு, இங்கே நீ கடை, இதை பண்ணு, அதை பண்ணு, இதை செய், இதை பண்ணு. சபைக்குள்ளேயே நம்முடைய செயல்பாடுகள் இல்லை. சபைக்கு வெளியில தான் நம்மளுடைய செயல்பாடுகளே இருக்கு. கூடி வரணும், கற்றுக்கொள்ளணும், செயல்படணும். இந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க. இதுதான் வந்து நம்மளுக்கான செயல் திட்டம். அதான் நீங்க மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அதே போல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இந்த கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க, இந்த எழுதி போட்டிருக்கோம்ல, கிரேட் கமிஷன். இந்த திருவசன பண்டிகை மாதிரி ஒரு நாள் ஃபுல்லும் ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு இந்த கிரேட் கமிஷன் என்ற இந்த வருடத்துல கண்டிப்பா நம்ம ஒரு நாள் மீட்டிங் வைப்போம். எப்போ நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை இந்த திருவசன பண்டிகை எல்லாம் வைப்போம்ல, அப்ப அது மாதிரி இந்த கிரேட் கமிஷன் இந்த வருஷத்துல கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நிச்சயமா நம்ம ஒரு நாள் செய்வோம். ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கு. அதுல நிறைய காரியங்கள், நிறைய சத்தியங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல 47ல இருந்து 49, யோவான் 20:21, அப்போஸ்தலர் 1:8, இந்த வேத வசனங்கள்ல இந்த கிரேட் கமிஷனை பத்தி நம்முடைய செயல்பாடுகள் என்னென்ன காரியங்களை செயல்படணுன்றத ரொம்ப தெளிவா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. சகல மக்கள் இடத்துலயும் போங்க. ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட மாத்திரம் இல்ல. எவன்கிட்ட போனா ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. எவன்கிட்ட போனா நம்மள ஏத்துப்பான் அப்படின்னு கிடையாது. சகல மக்கள் இடத்துலயும் போங்க. எங்கெங்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு தராரோ அந்த இடத்துல போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க, அவர்களை சீஷராக்குங்க. அதுதான் முக்கியம். அவர்களை விசுவாசிகள் ஆக்கிறாதீங்க. நீங்க போல விசுவாசிகளா இருக்காதீங்க. விசுவாசி அவிசுவாசியா போயிடலாம். அதனால சீஷராக மெருகேற அந்த சீஷத்துவ பயிற்சியில நீங்க இருங்க. நான் ஆண்டவருடைய சீஷன் அப்படின்ற அந்த நிலையில உங்களை நீங்க பொருத்தி பார்த்துக்கோங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் நிலையில அவர்கள் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களோ, அவர்கள் எப்படி ஆண்டவருடைய அந்த பொறுப்பை தன்னுடைய தலையில சுமந்தாங்களோ, தங்களுடைய தோள்களை சுமந்தாங்களோ, தங்களுடைய சிலுவைகளை தங்களுக்கான நியமிக்கப்பட்ட பாதையில எடுத்துக்கிட்டு அவங்க வெற்றியாய் ஓடுனாங்களோ, அதே போல நீங்க சீஷராக ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்காய் செயல்படுங்க. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் இதுதான் கற்றுத்தருது. ஆண்டவர் கல்ல புரட்டினாரு, வெளியே எந்திரிச்சு வந்தாரு, வைங்கன்னு காமிச்சாரு, மகிமையான காட்சி. ஆனா இன்னைக்கு அது எப்படி நமக்கு உதவுது? நாம என்ன செய்யணும்? வெளியே வந்தவர் என்ன சொன்னாரு, அதை நம்ம பார்க்கணும்ல. வெளியே வந்தவர் என்னென்ன காரியங்களை நமக்கு காமிச்சு கொடுத்திருக்கிறாரு, என்ன காரியங்களை செய்யுங்கன்னு சொன்னாரு, அதை நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும்ல அந்த காரியங்கள்ல. அப்ப சகல மக்கள் இடத்துல போங்க, அவர்களை சீஷராக்குங்க. நீங்க சீஷராகிறது மாத்திரமல்ல, அநேகரை சீஷராக்குங்க. கற்றுக் கொடுக்கும்படி கற்றுக்கொள்ளுங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுது கற்றுக் கொடுக்கணும், அதனால கற்றுக்கொள்ளணும்னு யோசிச்சு பாருங்க. சும்மா கடமைன்னு வாசிக்க மாட்டீங்க. சர்ச்சுக்கு வரணும் போது ஐயோ நமக்கு பொறுப்பு இருக்கு, நமக்கு கடமை இருக்கு, நம்ம நிறைய விஷயம் செய்யணும், அது நமக்கு கற்றுக் கொடுக்கிற இடம் சபைன்னு யோசிச்சு பாருங்க. சபைகள்ல ஒரு ஆர்வம் ஏற்படும், சபை சத்தியங்கள்ல ஒரு பெரிய ஒரு ஆர்வம் ஏற்படும், வேத வசனத்துல ஒரு பெரிய ஆர்வம் ஏற்படும், சபை காரியங்கள்ல ஒரு பெரிய ஆர்வம் ஏற்படணும். அப்ப கற்றுக் கொடுக்கும்படி நீங்க என்ன பண்ணுங்க? கற்றுக்கொள்ளுங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இந்த சீஷர்களுக்கான அதிகாரத்தை சொல்றாரு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1. அப்ப எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தாரு? எல்லா வல்லமையும், எல்லா சத்துவத்தையும், எல்லா அதிகாரத்தையும் இந்த பூமியில கர்த்தருக்காக எல்லாவற்றையும் எழுந்து பிரகாசிக்கும்படியான எல்லா சகல அதிகாரத்தையும் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப சீஷராக ஆசையா இருக்கா உங்களுக்கு?
சீஷராக ஆசையா இருக்கா? இந்த வசனத்தை வாசிச்சோன்னே அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அப்ப இப்படிப்பட்ட அதிகாரத்தை என்ன பண்ணாரு? கர்த்தரு கொடுத்தாரு. இந்த சீஷர்களுக்கான பொறுப்பு என்ன இருக்கு? இந்த சீஷர்களுக்கான கடமைகள் என்ன இருக்கு? இந்த சீஷர்களுக்கான காரியங்கள் என்ன இருக்கு? அப்படின்றத லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் வீட்ல போய் வாசிங்க. இது ஒரு லாங் பேசேஜ் இது. வீட்ல போய் வாசிச்சு பாருங்க. சீஷர்களுக்கான ஆசீர்வாதம் அதிகாரம் இருக்கு. இந்த சீஷர்கள் எப்படி செயல்படணும்ன்ற கடமை பொறுப்புன்றது இந்த இடத்துல இருக்கு. இது வாசிச்சு நீங்க சீஷர் ஆகிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. இப்ப சீஷர் ஆகிட்டு என்ன பண்ணுங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்க. அப்ப ஞானஸ்நானம்ன்றது ரொம்ப முக்கியம். ஞானஸ்நானம் எடுக்காதவங்களை ஞானஸ்நானம் எடுக்கும்படி உற்சாகப்படுத்துறேன். இந்த டைம்ல தான் எடுக்கணும் அதெல்லாம் கிடையாது. எப்ப வேணா எடுக்கலாம். எப்ப வேணா நம்ம அதை செய்யலாம். அந்த ஒரு காரியம் பரலோகத்துக்கு சந்தோஷத்தை உண்டாக்குற காரியம். எதுவுமே தடை கிடையாது. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிச்சு பாருங்க. பிலிப்போட காரியங்கள்லாம் வாசிச்சு பாருங்க. தண்ணீர் இருக்கு, தடை எதற்குன்ற மாதிரி டயலாக் ரைமிங்ல பேசுவாங்க. அப்ப எல்லா நேரங்களிலும் ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க பெற்றுக்கொள்ளுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. சில நேரத்துல இப்படி ஒரு இதையும் சில நேரத்துல போதிக்க வேண்டியது இருக்கு. சில நேரத்துல இயேசுவின் நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்தா போதும், இயேசுவின் நாமத்தினாலே போதும், அது போதும், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுன்ற மாதிரியே சில நேரத்துல சிலர் போதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி நீங்க சொல்றீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் அந்த திரியேக தன்மையை நீங்க அவமானப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இயேசுவின் நாமத்தினாலே போதும் அப்படின்ட்டீங்கன்னா அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவ குறைச்சு சொல்றீங்க. இயேசு கிறிஸ்துவ நீங்க குறைத்து மதிப்பிடுறீங்கன்னு அர்த்தம். அவர் மகிமைப்படுத்தல. ஆனா மகிமைப்படுத்தலதான் நினைச்சிட்டு சொல்லுவாங்க. அது கள்ள உபதேசம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலதான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. வேத சத்தியம் அதான் போட்டிருக்குது. ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசு நாமத்தினாலே பண்ணாங்களே அப்படின்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் போட்டிருக்கேன் நீங்க கேட்டீங்கன்னா நீங்க வாங்க, உங்களுக்கு நானு தெளிவா நான் உங்களுக்கு காமித்து கொடுக்குறேன். இப்போதைக்கு பேசிக்கா தெரிஞ்சவங்க ஆண்டவர் கொடுத்த கட்டளை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்க. சிஷ்யராக்குங்க, அவர்கள் ஞானஸ்நானம் கொடுங்க. அடுத்தது உபதேசிங்க. அவருடைய கட்டளைகள் யாவும் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. 1 யோவானின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 3லிருந்து 6 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதனால அறிவோம். எதனால அறிவோம்? கற்பனைகளை கை கொள்கிறதுனால் அவரை அறிந்திருக்கிறோன்ட்டு தெரியும். எனக்கு ஒருத்தரை தெரியும் அப்படின்னா எப்படி நமக்கு தெரியும்னு சொல்ல முடியும்? இப்ப ஆண்டவர் எனக்கு தெரியும்னா உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தான் தெரியும். உங்களுக்கு ஆண்டவர் தெரியுமா? நல்லவர், நல்லா தெரியுமே. சர்ச்சுக்கே வராத போய் ஆண்டவர் கேளுங்க, இயேசு தெரியுமானா சூப்பரா தெரியுமே. ஆட்டுக்குட்டி தூக்கி வச்சிருப்பாரு, கையில ஒரு கோலை வச்சிருப்பாரு. அவனுக்கு தெரிஞ்சதை சொல்லுவான். அப்ப ஆண்டவரை உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குல்ல. அப்படி கிறிஸ்தவங்கன்றது அப்படிப்பட்டவங்க. ஆண்டவரை எனக்கு தெரியுங்க, இவர் இயேசுன்னு தெரியும் இப்படின்ட்டு ஆண்டவரை தெரியும்ட்டு இப்படிப்பட்ட அறிந்து கொள்ளுதல் இல்லை. நமக்கு எப்படிப்பட்ட அறிந்து கொள்றது இருக்கணும்? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அறிந்து கொள்ளுதல் தான் நமக்கு இருக்கணும். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3லிருந்து 6 ரொம்ப முக்கியமான வசனம். அப்ப உபதேசம் பண்ணணும். இதுதான் நமக்கு பெரிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்ப இந்த கல்வாரி சிலுவை நமக்கு காட்டுகிற உண்மைகள் என்ன? இப்ப இந்த கிரேட் கமிஷன் என்ன, ஆண்டவர் பேசினார், அதுல என்ன அம்சங்கள் இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்ப இந்த 3 காரியங்கள் இதுல அடங்கி இருக்கு. இந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்து அவர் பேசின, அவர் இந்த வெளிப்பட்ட காரியங்கள் யோவானது சுவிசேஷத்துல 20ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய இருக்கிற காரியங்கள்ல ஒரு 3 முக்கியமான உண்மைகளை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஒன்று நமக்கான செயல் திட்டம், 2வது நமக்கான ஆசீர்வாதம், 3வது நமக்கான அதிகாரம். 1 நமக்கான செயல் திட்டம், 2 நமக்கான ஆசீர்வாதம், 3 நமக்கான அதிகாரம். 3 முக்கியமான காரியங்கள். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற மிக முக்கியமான 3 காரியங்கள். நமக்கான செயல் திட்டம் என்ன அப்படின்றத காமிச்சு கொடுக்கிறாரு.
செயல் திட்டத்தை மாத்திரம் கொடுக்கல, நமக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அதிகாரத்தை கொடுத்தவர் மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் மாத்திரமல்ல, நமக்கான அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப 3 முக்கியமான காரியங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 20ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இப்ப பிதா என்னை அனுப்புனது போல நான் உங்களை அனுப்புறேன். இயேசு எதுக்கு வந்தாரு? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். இதான் பிரதானம். மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுது. இது ஒரு ஹோல் பேக்கேஜ் மாதிரி. நம்ம கொசுரா கொடுத்தாரு பாத்தீங்களா? கொசுரா கொடுப்பாங்க தெரியுமா? சில விஷயங்களை எக்ஸ்ட்ராஸ் கொடுப்பாங்க, ஃப்ரீயா கொடுப்பாங்க. அந்த காரியங்களை பெருசா வச்சுக்கிட்டு பிரதானமா கொடுத்ததை நம்ம பெருசா கண்டுக்கவே இல்லை. அதுக்கு ஓர வச்சிட்டோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். மற்றவைகள் எல்லாம் மற்றவைகள் கூட கொடுக்கப்படும். தேவன் ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும்ன்ற மாதிரி இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதுக்கான பிரதானமான நோக்கம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும். அப்ப நான் பிதாவினால அனுப்பப்பட்டது போல உங்களை நான் அனுப்புறேன்றார். எதுக்கு? இழந்து போனதை தேடவும் ரட்சிப்பை அறிவிக்கவும் தான் கர்த்தர் உங்களை அனுப்புறாரு. அதான் செயல் திட்டம். அதுதான் நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல இருந்து இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். என்னென்ன காரியங்கள் இருக்குன்றத அதுலதான் நம்ம பார்த்தோம். அந்த செயல் திட்டத்தை நம்ம பார்த்தோம். இதான் நமக்கான செயல் திட்டம். நமக்கான ஒரு பெரிய செயல் திட்டத்தை கர்த்தர் இங்க கொடுத்திருக்கிறாரு. 17ஆம் அதிகாரத்துல, யோவான் சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கோங்க. 18ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்படியே 19, 20. இவர்களுக்கு, அதாவது சீஷர்களுக்காக மாத்திரம் இல்ல, சீஷர்கள் மூலமாய் சீஷராக்கப்படுகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்றாரு. இப்ப நம்ம ஜெபிச்சு கொள்றோம். ஆண்டவர் நமக்கு தர ஆசீர்வாதம்ன்றது நமக்காக மாத்திரம் கிடையாது, நம் மூலமாய் ரட்சிப்படைகிறவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம். அவங்க வளர்ந்தது அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் இதே மாதிரி அவங்க மூலமாய் ரட்சிக்க அநேகரை அடைவதற்கு அவங்க கொண்டு செல்வாங்க. அவங்க மூலமாய் அதை செய்வாங்க. இது நம்ம மேல விழுந்த கடமை. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நாம கிறிஸ்துவை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஊழியக்காரங்க மாத்திரம் செய்கிற வேலை கிடையாது. நம்முடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நாம கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் நாம இருக்கணும். இதை மறந்துடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க ஒரு 1,00,000 பேரை கூட்டு போனாதான் ஆண்டவருக்குள்ள உள்ள விடன்னு சொல்ல, அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு 10 லட்சம் பேரை நீ கூட்டு போனா உனக்கு ஒரு மேலான ஸ்தலம், நீ ஒரு ஆளை கூட்டு போனா உனக்கு கீழான இடம் அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல. நீங்க ஆண்டவருடைய வேலையை, ஆண்டவருடைய சித்தத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சின்னத்துல உங்களை குறைத்து மதிப்பிட்டுக்கிட்டு, ஐயோ என்னால இதை செய்ய முடியலையே, அதை செய்ய முடியலையே, நான் இவ்வளவுதானே செய்யறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. நீங்க செய்யறதுல சந்தோஷமா செய்யுங்க, செய்யறதுல நிறைவா செய்யுங்க, செய்யறதுல நீங்க ஒரு முழுமையா நீங்க ஈடுபடுங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த செயல்பாட்டுல நீங்க முழுமையா செயல்படுங்க. எவ்வளவு செஞ்சேன்றது முக்கியம் இல்ல, என்ன செஞ்சீங்கன்றதான் முக்கியம். ஆண்டவரத்துல கொடுக்கறதுல அதே மாதிரிதான். எவ்வளவு கொடுத்தீங்க, அந்த விதவையின் கோமையில காரியங்களை சொல்றாருல, எவ்வளவு கொடுத்தீங்கன்றது முக்கியம் இல்ல, எப்படி நீங்க கொடுக்குறீங்கன்றது முக்கியம். அதே போலதான் உங்க செயல்பாடு. ஆண்டவருக்காக நீங்க செயல்படுற எல்லாமே அதுல நீங்க பொருத்தி பார்த்துக்கோங்க. ஐயோ நான் இதுதான் செய்யறேன், இவ்வளவுதான் என்னால முடியுது, அதை பத்தி பிரச்சனை இல்லை. உங்களுடைய முழு பலத்தை நீங்க பயன்படுத்துறீங்களா? முழு ஆற்றலை பயன்படுத்துறீங்களா? முழு சித்தத்தை பயன்படுத்துறீங்களா? முழு வல்லமையை பயன்படுத்துறீங்களா? அதுதாங்க முக்கியம். அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்ப நீங்க ஆண்டவருக்காக செயல்படுங்க. அதை நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இத்தனை முடியலையே, அத்தனை முடியலையே, இதை செய்ய முடியலையே, அதை செய்ய முடியலையே, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அதெல்லாம் நம்ம உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லப்படுற சில காரியங்கள். நம்ம அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணும், அநேகரை நம்ம சந்திக்கணும்.
அந்த விஷன் வந்து அந்த கோல் வந்து பெருசா இருக்கணும். அதான் சொல்றாருல, சகல மக்களிடத்திலும் போங்கன்றாரு. எல்லாரையும் சீஷராக்குங்கன்றாரு. எதுவுமே ஒரு சாதாரண டார்கெட் கிடையாது. எதுவுமே ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. எதுவுமே ஒரு சாதாரணமான ஒரு இதே கிடையாது. எல்லாமே பெரிய பெரிய காரியங்கள் தான். இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போ, இந்த இத்தனை பேரை இப்படி ஆக்கு, இதை செய், அதை செய்யணும், ஒரு சின்ன சின்ன டார்கெட்ஸே கொடுக்கல. எல்லாமே பெருசு. சகல இடத்துக்கு போ, சகல மக்களையும் சீஷராக்கு, அது சீஷராக்கு. அந்த அளவுக்கு சீஷர் அளவுக்கு டெவலப் பண்ணு. அந்த அளவுக்கு டெவலப் பண்ற அளவுக்கு நாம டெவலப் ஆயிருக்கோம். அப்ப நம்மளுக்கான செயல் திட்டம்ன்றது ரொம்ப பெருசு. நமக்கான பெரிய செயல் திட்டத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இது யாருக்காக செய்யறோம், எதற்காக செய்யறோம், என்ன ஆதாயத்துக்காக செய்யறோம்? ஏதாவது நமக்கு இது செய்யறதுனால ஏதாவது ஆதாயம் வருதா? இதுல இன்னைக்கு நிறைய இது அப்படிதான் சொல்றாங்க. இது ரொம்ப எல்ஐசியில் ஏஜென்ட் பிடிச்சு கொடுக்குற மாதிரி. நீ அவன் ஆண்டவர் சொன்னா நமக்கு அவங்களுக்கு ஏதோ காசு வருதுப்பான்னு. அப்படிலாம் கிடையாது. எதுக்கு சொல்றோம்? நான் இந்த ஆண்டவரை ருசி பார்த்திருக்கிறேன். இவர் மூலமா ரட்சிப்பு பெற்றிருக்கேன். இவரை ஏற்றுக்கொள்கிறது மூலமா நான் நல்வாழ்வு அடையிறேன். எல்லாவற்றுக்கும் மேல நித்திய ஜீவன் ஒண்ணு இருக்கு. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மாறக்கூடியது, மறையக்கூடியது, ஒழியக்கூடியது, அழியக்கூடியது, ஒரு நிமிஷத்துல மாறக்கூடியது. போன நிமிஷம் இருந்தவங்க இந்த நிமிஷம் இல்ல. நிரந்தரமற்ற வாழ்க்கை இது. ஆனா நித்திய வாழ்வுன்னு ஒண்ணு இருக்கு. நிரந்தரமாய் வாழக்கூடிய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வாழ்க்கைக்காக நான் பிரயோஜனமாய் நான் இருக்கணும். அந்த வாழ்க்கையில நான் போகணும். நான் மட்டும் போக கூடாது, அநேகரை நான் உட்பிரவேசிக்கிற செய்கிறவனா நான் இருக்கணும். இந்த வாஞ்சை இருக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும். இந்த வாஞ்சை தான் அவங்களை செயல்பட வைக்குது. இந்த ஆதாயத்துக்காக தான் அவங்க செயல்படுறாங்க, கிறிஸ்துவ அறிவிக்கிறாங்க. நித்தியத்திற்கான வாழ்க்கையில ஒருத்தரையும் இழந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவரை அறிவிக்கிறாங்களே தவிர, இந்த பூமிக்குரிய ஆதாயத்துக்காக நம்ம ஆண்டவரை அறிவிக்கல. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார், தேவைகளை சிந்திப்பாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை, அதுல எந்த விதமான குறைவும் கிடையாது. ஆனா நீங்க எதுக்கு செய்றீங்க? அவருடைய மகிமைக்கு, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கென்று நீங்க இத செயல்படுத்துறீங்க அப்படின்ற உண்மையை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அப்ப முதலாவது காரியம் என்ன? நமக்கான செயல் திட்டம் இங்க தெரியுது. நம்ம என்ன என்ன செய்யணும்ன்ற செயல் திட்டத்தை ஆண்டவர் நமக்கு தெளிவா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ரெண்டாவது, நமக்கான ஆசீர்வாதம் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. உயிர் தெழுந்த ஆண்டவர் நமக்கான செயல் திட்டத்தை தராரு. அப்புறம் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரு? 22ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. என்ன கிஃப்ட தராரு? பரிசுத்த ஆவியானவர்ன்ற கிஃப்ட தராரு. அவர் வந்து ஜீசஸோடைய லாஸ்ட் கிரேட் டீச்சிங் சொல்லுவாங்க. யோவான் சுவிசேஷம் 13 கடைசியில இருந்து 14, 15, 16 ஒரு லாங் செஷன் அது. அதுல பாத்தீங்கன்னா அவர் ஆண்டவர் சொல்வாரு, நான் போறது உங்கள் நலமா இருக்கும், வேற ஒரு தேற்றவாளன் வர போறாரு அப்படின்றத ரொம்ப தெளிவா மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அததான் இங்க என்ன சொல்றாரு, நான் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கான ஆசீர்வாதம் அதான். இப்ப உங்களுக்கான ஆசீர்வாதம் என்ன? இந்த பூமியில உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர். அதாவது உங்களுக்கான பெரிய கிஃப்ட் என்ன? ஆண்டவர் அவரையே உங்களுக்கு தந்துட்டாரு. இப்ப ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் செய்யறாரு. இந்த ஆண்டவர் யாரு? சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. சர்வமும் அவர் மூலமாய், அவருக்கென்றும், அவருக்குள்ளும், அவருக்காகவும், அவராலும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆண்டவர் உங்களுக்கு பரிசாக தந்தருளப்பட்டிருக்கிறார். இதை விட ஒரு பெஸ்ட் கிஃப்ட் இருக்குமா? இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் நமக்கு கிடைக்குமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு. இப்ப ஒருத்தர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா அதுக்கான அடையாளம் என்ன? ஒருத்தர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறார்னா அதற்கான அடையாளம் என்ன? வெளியரங்கமான அடையாளங்கள் கிடையாது. அவர்களுடைய சாட்சி உள்ள ஜீவன் தான் அடையாளமே. இந்த வசனம் அப்படித்தானே போட்டிருக்கு, நான் சொல்லல, வசனம் சொல்லுது. பரிசுத்த ஆவி உங்க இடத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாய் வாழ்வதற்கு நீங்க பலன் அடைஞ்சிருவீங்க. அதுக்கான சத்துவத்தை உங்களுக்கு தராரு, அதுக்கான வல்லமை தராரு, பிசாசை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை தராரு, பலத்தை தராரு, அது உங்களை ஸ்ட்ரென்தன் பண்றாரு. சொல்லிட்டு பலன் அடைந்து எருசலேமிலும்
யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தம், இந்த பூமியில இருக்கிற சகல இடங்களிலும், சகல மக்களிடத்திலும், சகல தேசத்திலும், எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கென்று சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சியுள்ள ஜீவியம் இல்லைன்னா பரிசுத்தாவி இல்ல. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை தான், ஓசை எடுக்கிற வெண்கலம் போலதான். வசனத்தை இந்த ஓமைகள்லாம் சொல்றாருல, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள்ன்றாரு. பார்க்க மட்டும் பரிசுத்தம், உள்ள அழுக்கு. ஓசை இடுகிற வெண்கலம்னா பயங்கர சத்தம், ஊரே கூட்டுற சத்தமா இருக்கும். ஆனா சர்ச்சுக்கு வெளியில போனா முடிஞ்சு போச்சு. மாரியாத்தாக்கும் மேரியாத்தாக்கும் வித்தியாசம் தெரியாம ஒரு ஜீவியம் போயிடும். அப்ப இப்படிப்பட்ட ஜீவியம் கிறிஸ்தவ ஜீவியம் கிடையாது. இப்படிப்பட்ட காரியங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் கிடையாது. சாட்சியுள்ள ஜீவன் தான் ஆவிக்குரிய ஜீவியம். நீங்க பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக் கொண்டிருக்கீங்களா அப்படின்றத நான் எப்படி புரிஞ்சுப்பேன்னா, உங்களுடைய சாட்சியுள்ள ஜீவத்தின் மூலமா தான் புரிஞ்சுப்பேன். நீங்க சர்ச்சில் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்து இல்ல, சர்ச்சுக்கு வெளியே உங்க ஆக்டிவிட்டிஸை பார்த்து தான் நீங்க கர்த்தருடைய ஆவியானவர் பெற்றுக் கொண்டிருக்கீங்களான்றது புரியும். கர்த்தர் எப்படி அதை கால்குலேட் பண்ணுவார், கர்த்தர் எப்படி எடை போட்டு பார்ப்பாரு. நீங்க சர்ச்சுக்குள்ள செயல்படுற விதம் கிடையாது, சர்ச்சுக்கு வெளியில செயல்படுற விதத்துல தான் நீங்க ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறீங்களான்றத அறிவிக்க முடியும், நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமே சர்ச்சுக்கு வெளியில தான். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும், அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த விஷயங்களை நீங்க மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள்ல சீர்பட, ஸ்திரப்பட, மெருகேற வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த 20ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள். இது எங்க நம்ம வாசிச்சிருக்கிறோம்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல மண்ணான மனுஷன் மேல் ஊதி அவன் ஜீவாத்மாவாக உதவி செஞ்சாரு. இன்னைக்கு நம்மள அப்படிதான் ஒன்றும் இல்லாதவர்களாய், ஒன்றும் அறியாதவர்களாய், ஒன்றுத்துக்கும் புரோஜனம் உள்ள அற்றவர்களாய் கூட நாம இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் என்றைக்கு நம்ம மேல ஊதினாரோ, இப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்ப உலகத்தை கலக்குகிறவர்களாய் நம்மள கர்த்தரே மாற்றி இருக்கிறார். இதை நம்ம மறந்துடவே கூடாது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர்ன்ற கிஃப்ட் மண்ணை கூட என்ன ஆயிரும், மகத்தான காரியங்களை செய்ய வச்சிரும். நீங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, உலர்ந்த எலும்புகள்ல தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அவைகள் சேனைகளாய் மாறிட்டு, சாத எலும்புகள்ல உலர்ந்த எலும்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால எந்த பிரச்சனமும் கிடையாது, அதுல எந்த ஜீவனும் கிடையாது, அது எதற்கும் பயன்படாது, நொறுங்கிதான் போகும். அதை எடுத்து ஒரு ஆயுதமா கூட பயன்படுத்த முடியாது. ஆனா அப்படிப்பட்ட வேஸ்டாக தான் நாம இருந்தோம். உலர்ந்த எலும்புகளை போலதான் நாம இருந்தோம். அந்த உலகத்துக்கு ஒன்றுத்துக்கும் உதவாதவர்களா தான் நாம இருந்தோம். ஆனா வாசி பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல வாசி பாத்தீங்கன்னா, ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்படின்றதுல காற்றுனே அதை மொழிபெயர்த்துறாங்க. அவருடைய ஜீவனை, அவருடைய சுவாசத்தை, அவருடைய ஆவிய உள்ள பிரவேசிக்கப்படும் பொழுது நீங்க தொடர்ந்து வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, அவைகள் சேனைகளாய் எழும்பி செயல்பட ஆரம்பிச்சு. அப்ப கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் மகிமையான சரீரமாய் மறுரூபப்படுத்துவார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அப்படிதான் இருந்தாங்க. எதற்கும் பிரயோஜனமற்றவர்களா தான் இருந்தாங்க, எல்லாவற்றுக்கும் பயந்தவர்களா தான் இருந்தாங்க. கதவை பூட்டிக்கிட்டு உட்காந்துட்டாங்க, லாக் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்தாங்க. நீங்க திருப்பி 20ஆம் அதிகாரத்துல, யோவான சுவிசேஷத்துல 20ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை வாசி பாருங்க. 8 நாளைக்கு அப்புறம், இப்ப இதுல இந்த சீன்ல தோமா இல்ல, தோமா மிஸ் ஆயிட்டாரு. 12ல் 1 யூதாஸ் காரியத்து மறிச்சு போயிட்டான். தோமா ஆள் இல்ல. இப்ப திருப்பி வரும்போது சொல்லிடுறாங்க, இது மாதிரி இயேசு தானா, நம்பல. திருப்பி 8 நாள், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வராரு. உயிர்த்தெழுந்த ஞாயிறுக்கு அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 8 நாள் கழிச்சு மறுபடியும் என்ன பண்றாரு, வராரு. அப்பயும் பார்த்தா இந்த சீசர்கள் எல்லாம் பூட்டிட்டு, கதை பூட்டிக்கிட்டு அப்பதான் உட்காந்துருக்காங்க. அப்ப தோமா இருக்கும்போது ஆண்டவர் அதே மாதிரி மறுபடியும் உள்ள உங்களுக்கு சமாதானம் அப்படின்ட்டு அவிசுவாசியா இல்லாம விசுவாசியா இருந்துட்டு அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. ஆனா இதே சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் கதவை மூடிக்கிட்டு உட்காரல, வெளியரங்கமா பிரசங்கிக்கிறாங்க, உலகம் எங்கும் சென்று சாட்சிகளா எழுப்பி பிரகாசிக்கிறாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு எப்படிப்பட்ட மகத்துவத்தை கொடுக்குது பாத்திருக்கீங்களா? உங்களுக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க
அவருடைய வல்லமையை, அவருடைய ஆற்றலை, அவருடைய அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. அவருடைய கிரியைய இது பண்ணுங்க, செயல்படுத்தி பாருங்க. இங்க இருங்க ஃபர்ஸ்ட். நல்ல வசனத்தை கேளுங்க. டக்கு அப்படியே எங்க போகாம இங்க வசனத்தை கவனிங்க. ஏன் சூடாகி மண்டை சூடாகி எங்க அப்படி பறந்து போயிருங்களா? இந்த தோசைக்கல்ல தண்ணி போட்டோன்னா அப்படி ஆவி போற மாதிரி வெயில் ஏற ஏற ஆவி எங்கேயாவது வெளியே போயிருதா? இங்க இருக்கீங்களா? இல்ல வெளியே எங்கேயாவது போயிட்டீங்களா? வந்துருங்க. 2000 வருஷத்துக்கு மேல போகாதீங்க. பார்த்துட்டு வந்துருங்க. வசனத்தை பாருங்க. சுவிசேஷம் அறிவிக்க இந்த காரியங்கள்லாம் இருக்கு. சுவிசேஷம்ன்றது என்னது? 4 நிலைகள்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சுவிசேஷம்னா பாவி மீட்படைறாதுன்றது மாத்திரம் சுவிசேஷம் கிடையாது. அது வந்து 2 பார்ட் காஸ்பிள். 4 பார்ட் காஸ்பிள் தான் நமக்கு முழுமையான சுவிசேஷம். அதான் பூரணமான சுவிசேஷம். என்னது 4 பார்ட் காஸ்பிள்? என்ன? கிரியேஷன், சிருஷ்டிப்பு, வீழ்ச்சி, ரிடம்ஷன், ரெஸ்டோரேஷன். கிரியேஷன், ஃபால், ரிடம்ஷன், ரெஸ்டோரேஷன். அதாவது சிருஷ்டிப்பு, ஒரு மனுஷனை தேவன் எப்படி சிருஷ்டித்தாரு அப்படின்றது சுவிசேஷம். அவன் எப்படி விழுந்து போனான், எந்த நிலையில இருந்து அவன் விழுந்து போனான், அவனை எப்படி கர்த்தர் மீட்கிறாரு, மீட்டது மாத்திரமல்ல அவனை எப்படி ரெஸ்டோர் பண்றாரு, எந்த நிலையில மறுபடியும் அவனை கொண்டு போயிட்டு நிறுத்துறாரு. உலர்ந்த எலும்புகள் எப்படி உயிர் பெற்று எழும்புச்சோ, உலர்ந்த எலும்புகள் எப்படி வல்லமையாய் செயல்பட ஆரம்பிச்சுச்சோ, அதே போல சுவிசேஷம் எங்க ஆரம்பிக்குது? சிருஷ்டிப்புல ஆரம்பிச்ச சுவிசேஷம் நம்மளுடைய சாட்சி உள்ள ஜீவியத்துல, நம்மளுடைய வெற்றி உள்ள ஜீவியத்துல முழுமை பெறுகிறது. சும்மா ஒண்ணு கிடையாது. சுவிசேஷம் எங்க ஆரம்பிச்சிச்சு? சிருஷ்டிப்புல ஆரம்பிச்சிச்சு. அது எங்க முழுமை பெறுது? நம்மளுடைய சாட்சி உள்ள ஜீவியத்துல அது முழுமை பெறுது. அதை நீங்க மறந்துடாதீங்க. இதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. இதுக்காக தான் நீங்க பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கீங்க. அப்ப நமக்கான செயல் திட்டம் என்ன அப்படின்றத நமக்கு ஆண்டவர் சொல்றாரு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற முதல் காரியம் என்ன? அவருடைய செயல் திட்டத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறாரு. நான் எப்படி பிதாவிடத்தில் அனுப்பப்பட்டனோ அதே போல நீங்க போங்கன்ற செயல் திட்டத்தை நமக்கு கொடுக்கிறாரு. 2வது நமக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. என்ன ஆசீர்வாதம்? பரிசுத்த ஆவியானவர் என்ற ஆசீர்வாதம். இப்ப ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு. இப்ப நாம பூமியில ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை கொண்டு நீங்க சாட்சிகளாய் ஜீவிக்க முடியும் அப்படின்ற பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. 3வது நமக்கான அதிகாரம் என்ன? கடைசிதான். நமக்கான அதிகாரம் என்ன? 23ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோவான் 20:23. இந்த வசனம் வந்து எப்படின்னா ரொம்ப சரியா தவறா போதிக்கப்பட்ட வசனம். வசனம் அப்படி சொல்லல, ஆனா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மிகச்சரியா தப்பா சொல்லி போதிக்கப்பட்ட வசனம். எந்த காலகட்டத்திலனா சபை பத்தி சொல்லியிருக்கேன். சபையின் காலகட்டம்ன்றது 2000 வருஷ ஹிஸ்டரி. அது நமக்கு பெரிய காலகட்டம். இப்ப கிபி 30, இப்ப ஆவரேஜா 33, 34 ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரு. பெந்தெகோஸ்தே நாள் அன்னைக்கு ஆரம்பிக்குது. அந்த நாள்ல இருந்து கிபி 70 வரைக்கும், 170 வரைக்கும் இது வந்து ஆதி திருச்சபையின் காலம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆதி திருச்சபையின் காலம். இந்த நேரத்துல மிகப்பெரிய உபத்திரவம் இருந்தா கூட உலகமெங்கும் சுவிசேஷம் போயிருச்சு. கிட்டத்தட்ட 90% மக்களுக்கு உலகமெங்கும் சுவிசேஷம் பரவி சேர்ந்தது. சமீபத்துல ஒரு ஆராய்ச்சி மீன்ஸ் அது வந்து ப்ரூவன் பண்ணப்பட்ட ஆராய்ச்சி பார்த்தேன், படிச்சுட்டு இருந்தேன். ஆச்சரியமா இருந்துச்சு. இந்திய நிலப்பரப்புல 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுல மட்டும் 30 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. எத்தனை பேரு? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப ஏதோ நம்ம வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் இது கிறிஸ்தவம் வந்துருச்சுன்ட்டு ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கு. நம்ம தென்னிந்தியாவில் எத்தனை சபைகள், 1ஆம் நூற்றாண்டுல இருந்த சபைகள் எத்தனை இருக்கு? 7 சபைகள் இருக்குன்றத பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுல கூட ஒண்ணு இருக்கு, கன்னியாகுமரியில இருக்கு. அப்ப இந்திய நிலப்பரப்புல, இந்த பெரும் இந்திய நிலப்பரப்புல கிட்டத்தட்ட 30 லட்சம் கிறிஸ்தவர்கள் அன்னைக்கு இருந்ததா ஒரு வரலாற்று தகவல்களை நமக்கு அறிவிக்கிறாங்க. உலகம் முழுக்க சுவிசேஷத்தை சென்று கொண்டு சேர்த்தாங்க. எப்ப? இந்த 1ஆம் திருச்சபை, ஆதி திருச்சபை. இதுதான் நம்ம வெளிப்படுத்தல எபேசு திருச்சபை அப்படின்னு பாக்குறோம். எபேசு திருச்சபை என்னென்ன காரியங்கள் செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 2வது இந்த 170 இருந்து கிபி 170 இருந்து 312 வரைக்கும் பாத்தீங்கன்னா உபத்திரவ கால திருச்சபை. இந்த நேரத்துல சபை மிகவும் உபத்திரவப்பட்டுச்சு. ரொம்ப உபத்திரவத்துக்கு மத்தியில தான் அவங்க ஊழியத்தை செஞ்சாங்க.
கிறிஸ்தவங்கன்னு அறியப்பட்டாலே கொலை செய்யப்பட்டுருவாங்க. ஏன்றது ரீசன் சொல்லிடுறேன். அவங்க தவறு செய்ததுனால அல்ல. அவர்கள் மிகப்பெரிய சீர்திருத்தவாதிகளா இருந்தாங்க. அதாவது தெய்வத்தின் மூலமாய் பணம் சம்பாதித்தவர்களுக்கு எதிராக இவங்க செயல்பட்டாங்க. அதனாலே என்ன பண்றாங்க? இதன் மூலமா சம்பாத்தியத்தில் இருந்தவங்கள இவங்கள எதிர்க்கிறாங்க. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எங்க பாவம் அதிகமா இருக்கோ, எங்க பணம் அதிகமா இருக்கோ, பாவம் அதிகமா இருக்கும். பாவம் அதிகமா இருக்கிற இடத்துல பயம் அதிகமா இருக்கும். பயம் அதிகமா இருக்கிற இடத்துல அத காசாக்குறவனும் அதிகமா இருப்பான். நீ அத செய்யி, இத பண்ணு, அத செஞ்சா உனக்கு விடுதல, இத செஞ்சா உனக்கு விடுதல, அப்படி செஞ்சா உனக்கு விடுதல. இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் புண்ணியம் செய்றாங்கல்ல. எதுக்கு செய்றாங்க? எப்படியாவது தன்னுடைய பாவங்கள் போகணும். அதுதானே புண்ணியங்கள் செய்றாங்க. நற்காரியங்களை செய்றாங்க. எதுக்கு செய்றாங்க? எப்படியாவது தன்னுடைய பாவங்கள கழுவிறணும். எப்படியாவது நான் வந்து இத்தனை பேருக்கு அன்னதானம் போட்டேன். அதனால ஏதாவது புண்ணியத்தை சேர்த்துக்கிறேன். இப்படி செய்வாங்க. நாம நற்காரியங்களை செய்கிறோம். எதனால செய்கிறோம்? நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டதனால நற்காரியங்களை செய்றோம். உலகத்துல செய்யறதுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க பாவங்கள் போறதுக்காக செய்றாங்க. புண்ணியங்களை தேடிக் கொள்வதற்காக செய்றாங்க. நாம புண்ணியங்களை பெற்றுக்கொண்டதுனால நம்ம நற்காரியங்களை செய்கிறோம். ஆண்டவரிடத்துல மீட்பை பெற்றதுனால நம்ம நற்காரியங்களை செய்றோம். 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உலகத்தாரை போல நாம கிடையாது. உலகம் செயல்படுகிறது போல நம்ம செயல்படல. நமக்குன்னு ஒரு வித்தியாசம் இருக்கு. நமக்குன்னு ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்கு. அப்ப இதன் மத்தியில செயல்படுறாங்க. இப்படி நற்காரியங்களை செய்றாங்க, விடுதலையாக்குறாங்க. இதனால பெரிய உபத்திரவம் ஏற்பட்டுச்சு. இது பார்த்தீங்கன்னா 312 வரைக்கும் இந்த காரியங்கள் இருந்துச்சு. இதுதான் இதான் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல சிமிர்னா திருச்சபையிட்டு நமக்கு போடப்பட்டிருக்கு. 3வது 312ல இருந்து 606 வரைக்கும் ராஜாங்க திருச்சபையின் காலகட்டம்னு சொல்லுவாங்க. கிபி 312ல இருந்து 606 வரைக்கும் ராஜாங்க திருச்சபையின் காலகட்டம். அன்னைக்கு இருந்த உலக பேரரசான ரோம பேரரசின் சக்கரவர்த்தி ஆகிய கான்ஸ்டன்டைனே கிறிஸ்தவராயிட்டாரு. அவங்க தாய் ஹெலனா வந்து ரகசிய கிறிஸ்தவர்களா இருந்தாங்க. இப்ப வந்து பார்த்தா இந்த கான்ஸ்டன்டைனே கிறிஸ்தவரானதுனால இப்ப கிறிஸ்தவம் அரசாங்க மதமா மாறிடுச்சு. இப்ப என்ன ஆயிருச்சு? அரசருக்கான பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதே கிறிஸ்தவம் தான். இதெல்லாம் நிசியன் கிரீடு, அத்தனேசியஸ் கிரீடு, இது மாதிரி விசுவாச பிரமாணங்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. சபை வந்து ஒழுங்குமுறைக்குள்ளாக கொண்டு போகப்பட்டுச்சு. ரோமன் கத்தோலிக்க திருச்சபைன்றது அப்பதான் ஆரம்பிச்சிச்சு. கத்தோலிக்கன்னா என்ன? உலகளாவிய திருச்சபைன்னு அர்த்தம். கேத்தலிக்னா என்னன்னா உலகளாவிய சர்வதேச விமான நிலையம் சொல்றோம்ல, அந்த சர்வதேசன்ற வார்த்தை தான் கேத்தலிக். சில இதுல அதுதான் ஃபர்ஸ்ட் திருச்சபை நினைச்சாங்க. அப்படிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே சபை இருந்துச்சு. அவங்க அதாவது கிபி 312க்கு அப்புறம் கான்ஸ்டன்டைனுக்கு அப்புறம் ரோம சாம்ராஜ்யம் திருச்சபையை ஸ்தாபிச்சதுனால ரோமன் கத்தோலிக்க திருச்சபையா மாறிடுச்சு. இதுதான் நம்ம வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல பெருக்கமு திருச்சபைன்னு பாக்குறோம். இந்த 606ல இருந்து 1520 வரைக்கும் இருண்ட கால திருச்சபையா மாறிடுச்சு. ஏன் இருண்ட காலம் சொல்றேன்னா, எதெல்லாம் புரட்சிகரமாய் வேர் எடுத்து எல்லாவற்றையும் சில விஷயங்களை உலகத்துல செயல்பட்டு இருக்கிற சில காரியங்களை ஒதுக்கி தள்ளிட்டு சிலை வழிபாடு, எப்படி சொல்றதுன்னா ரட்சிப்பை, அதாவது அவங்களுடைய மீட்பை காசு கொடுத்து வாங்குற அந்த விஷயங்களை வந்து எதிர்த்து கிறிஸ்தவம் உருவாக்கப்பட்டுச்சோ அதெல்லாம் கிறிஸ்தவத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட்டுச்சு. அது வந்து ஒரு இருண்ட கால திருச்சபையா மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 1520 வரைக்கும். அதுதான் நம்ம பாத்தீங்கன்னா தியத்திரா சபையா நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 1520ல இருந்து 1750 வரைக்கும் சர்தை திருச்சபை, அதுதான் சீர்திருத்த திருச்சபை. மார்ட்டின் லூத்தர் காலத்து திருச்சபை, அவர் கொண்டு வந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்த திருச்சபை. 1750ல இருந்து 1906 வரைக்கும் மிஷினரி திருச்சபை. இந்த 1750க்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஐரோப்பா தேசத்துல வல்லமையா இருந்த இந்த சுவிசேஷத்துல உலகமெங்கும் போகப்பட்டுச்சு. ஆனா இந்தியாவில அப்பதான் வந்த வச்சுன்னு கிடையாது. ஐரோப்பாவுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்துருச்சு. 63ல தான் நமக்கு பிலிப்பிய நிருபத்தை வேத பாடமாக தியானிக்கும் போது சொல்லியிருக்கேன். 63க்கு அப்புறம் தான் ஐரோப்பாவின் எட்ஜ்ல சுவிசேஷம் போச்சு. ஃபர்ஸ்ட் பட்டணமா பிலிப்பி பட்டணத்துக்கு ஐரோப்பாவின் முதல் போன இடம் பிலிப்பி பட்டணம். ஆனா 57 இங்க சர்ச்சு கட்டிட்டாங்க. இந்தியாவில சர்ச்சு கட்டிட்டாங்க. அப்ப அதுக்கு முன்னாடியே சபை இங்க வந்துருச்சு. ஆனா 1750க்கு அப்புறம் தான் உலகம் முழுக்க மிஷினரிகள் போறாங்க. இந்த ஐரோப்பா வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால இவங்க வல்லமையா உலகம் முழுக்க மிஷினரி போறாங்க. அதனால மிஷினரி கால திருச்சபை இதுதான் நம்ம வந்து பிலதெல்பியா திருச்சபை என்று வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். கடைசி 1906ல இருந்து இன்றைக்கு இருக்கிற நவீன கால திருச்சபை, கர்த்தருடைய ரகசிய வருகை வரைக்கும் இருக்கிற திருச்சபை, ராப்சர் வரைக்கும் இருக்கிற திருச்சபை தான் லவோதிகா திருச்சபைன்ட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆவியில அனலாய் ஆயுதத்தோடு இருக்க வேண்டியது திருச்சபை, நிர்விசாரத்தோடு கூட இருக்குது. இன்னைக்கு திருச்சபை அப்படிதான் இருக்குது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல
நான் சொன்னது பாத்தீங்களா, அந்த தியத்திரா திருச்சபை, இருண்ட கால திருச்சபைன்ட்டு. அதாவது சபை துன்பப்படுத்தப்பட்டுச்சு. அப்புறம் ராஜாவே கிறிஸ்தவரா மாறினதுனால இப்ப அரசாங்க திருச்சபையா மாறிட்டு, இப்ப வந்து ராஜாவுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது தான் யாரு? போப்பு. அதாவது சபை தலைவர் வந்து ராஜாவுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு. அந்த அளவுக்கு இப்ப அதிகாரம் மிக்க வந்துருச்சு. இப்ப அதிகாரம், பணம் இதெல்லாம் வந்ததுனால கூடவே சேர்ந்து நிறைய பாவமும் வந்துருச்சு. என்ன சொல்லிட்டாங்க, இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம் 23ஆம் வசனம். இந்த 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 வசனத்தோட பேக்ரவுண்ட் சொல்றதுக்காக தான் இவ்வளவு 2000 வருஷ கதையை சொன்னேன். இந்த பாவ மன்னிப்ப சபை கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இந்த பாவ மன்னிப்ப காசு கொடுத்து வாங்கிக்கலாம்னு நம்பிட்டாங்க. தள்ளுதல் சீட்டு, பாவ மன்னிப்பு சீட்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. நீ கொலை செஞ்சிட்டியா, இந்த இவ்வளவு அமௌண்ட்டை நீ கொடு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்ட்டு நானு ஒரு லெட்டர் எழுதி தருவேன், நீ அதை பத்திரமா வச்சுக்கோ, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு போ அப்படின்ட்டு நான் சொன்னா எப்படி இருக்கும்? அன்னைக்கு சபை அதான் செஞ்சிச்சு. நீ கொலை பண்ணிட்டியா, உனக்கு இது எந்த தண்டனையுமே கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? சர்ச் கண்ட்ரோல்ல இருக்கு. ஒருத்தன் கொள்ளடிச்சிட்டான், அவன் அதே மாதிரி போயிட்டு கொள்ளடிச்சது படத்துல பாதி இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, பார்ட்னர்ஸ் ஆயிட்டு உனக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. யாராவது போலீஸ் பிடிச்சா கூட, அரசாங்கத்துல கேட்டா கூட, இந்த பார் வாங்கிட்டு வந்துட்டேன், பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் காமிச்சா முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பெரிய கொடுமை பார்த்தீங்களா? அறிவாளிகள், அறிவார்ந்தவர்கள் அன்னைக்கு கொலை செய்யப்பட்டாங்க. பகுத்தறிவு குடி தோண்டி புதைக்கப்பட்டுச்சு. பூமி தட்டையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிருச்சு. அதை வச்சுக்கிட்டு இன்னைய வரைக்கும் நம்மள ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வசனம் சொல்ல, பூமி உருண்டன் வசனம், வேத வசனம் சொல்லுது. சபை வந்து அப்படிப்பட்ட வேதத்தை பார்க்காம முட்டாள்களாக அறிவார்ந்த அறிவியலாளர்களை கொலை செஞ்சு பெரிய இருண்ட காலத்துக்குள்ளாக சபை போயிருச்சு. இதுதான் 1500ஆம் வருஷங்கள்ல மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாரு. சவுக்கால் அடிச்ச மாதிரி இவங்க எல்லாத்தையும் திருத்துறாரு. பெரிய உலகளாவிலே ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாரு. இன்னைக்கு நவீன காலத்திலயும் நமக்கு சீர்திருத்தம் தேவைப்பட்டிருக்கு. நவீன கால பரிசேயர்கள்ட்ட இருந்து நமக்கு சீர்திருத்தம் தேவைப்பட்டிருக்கு. நவீன கால சில காரியங்கள்ட்ட இருந்து, சபையில இருக்கிற சில அழுக்குகள் இருந்து சீர்திருத்தம் நமக்கு தேவைப்பட்டிருக்கு. இங்க இந்த 23ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சபைக்கான அதிகாரம். இப்ப பாவ மன்னிப்புன்றது அதுதான் வந்து ரட்சிப்புல ஒரு மிகப்பெரிய காரியம். நீங்க மார்க் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்தையும் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அடுத்தது அதெல்லாம் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ஒன்னொன்னையும் மார்க் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5லிருந்து 7, தானியேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 42, 43ஆம் வசனம். இதெல்லாவற்றையும் நீங்க வீட்டுல போய் வாசிக்க. ஒரு வசனத்தை நம்ம இப்போ வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபேசியர் 1:7. பாவ மன்னிப்பாகிய மீட்பு. மார்க்ல சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், உங்களுக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு. பாவங்களை மன்னிக்கிறது இவருக்கு யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதான் மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 5லிருந்து 7 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதான் போட்டிருக்கு. பாவ மன்னிப்பு இப்படி கொடுக்க முடியும்? அது கர்த்தர் தானே கொடுக்க முடியும் அப்படின்ட்டு போடப்பட்டிருக்கு. எபேசியர்ல நமக்கு தெளிவா போதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்திலாகிய பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள்ளாக நமக்கு உண்டாகப்பட்டிருக்குது. அப்ப பாவ மன்னிப்பு தான் மீட்பு. 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப பாவ மன்னிப்பு தான் மீட்பு அப்படின்ற ஒரு பெரிய வெளிச்சம் நமக்கு உண்டாகுது. அப்ப இந்த பாவ மன்னிப்பை நாம அறிவிக்கிறது தான் நமக்கான அதிகாரம். நமக்கான பெரிய அதிகாரம் என்ன? இந்த உலகத்தின் பாவங்களை நாம மன்னிக்கிறதற்கு, இந்த பாவ மன்னிப்பை இந்த உலகம் பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அதிகாரம் இல்ல? ஆசீர்வாதத்தை பெற்ற மாதிரியும் தெரியல, அதிகாரத்தை பெற்ற மாதிரியும் தெரியல. இருக்கீங்களா இல்ல வேற எங்கேயா போயிட்டீங்களா? இல்ல, எனக்கு என்னமோ ஆள் மட்டும் தான் இருக்கு, ஆவி இல்லாத மாதிரி தான் இருக்கு. வந்துட்டீங்களா தலைவரே? வந்துட்டீங்களா? சரி. அப்ப ஏன்னா அதிகாரத்தை பெற்றிருக்கீங்க, நீங்க அப்படியே பேன்னு பாத்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன இதுக்கு என்ன இதுல எனக்கு ஒண்ணும் புரியல. புரியுதா உங்களுக்கு?
அதிகாரத்தை பெற்றிருக்கீங்கன்றேன். இன்னும் புரியல. கர்த்தர் உங்களை எவ்வளவு பெரிய நிலையில வச்சிருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறாருன்ட்டு கண்கள் திறக்கப்படாத ஆளா இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை குறித்து எப்படிப்பட்ட நோக்கத்துல இருக்கிறாருன்றத பாருங்க. அவர் என்ன அதிகாரத்தை வச்சு கொடுத்திருக்கிறாருன்னு பாருங்க. எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாருன்னு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம். கீழே குனிஞ்சு பைபிளை பார்த்து அதை புரட்டி கிரட்டி இங்க பார்த்து தலையை இப்படி இப்படி ஆட்டி இப்படிலாம் செஞ்சாதான் தூக்கம் வராம இருக்கும். அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா ஆவி பறந்து போயிடும் வாய் மூலமா. வசனத்தை பாருங்க, கீழே பாருங்க, மேல பாருங்க, தலையை இப்படி ஆட்டுங்க, வசனத்தை புரட்டுங்க, எங்க இருக்குன்னு தேடுங்க. அப்பதான் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 38, 39. அறிவிக்கிறோம், தெரிந்திருக்க கடவுது. ரெண்டு முக்கியமான வார்த்தை. என்ன அறிவிக்கிறோம்? நீங்க நியாயப்பிரமாணத்தின் மூலமா பாவ மன்னிப்ப பெற்றுக்கொள்ள முடியல. இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்க பாவ மன்னிப்ப பெற்றுக்கொண்டீங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுனால மாத்திரதான் பாவ மன்னிப்பு. நீங்க ஆண்டவரை ஏத்துக்கலாம் பாவ மன்னிப்பு கிடையாது. நீங்க இந்த அந்த சொன்ன சபை காலம் மாதிரி ஆண்டவருக்கா நான் அதை செஞ்சுட்டேன், காணிக்கை கொடுத்துட்டேன், அவ்வளவுதான் என்னுடைய கடமை முடிஞ்சிச்சு நினைச்சீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவருக்காக நீங்க செயல் பண்ணணும்னா நீங்க உங்க அதிகாரத்தை செயல்படுங்க. நீங்க சுவிசேஷகர்களா இருக்க, கர்த்தருடைய ஊழியக்காரங்களா இருக்க, கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமாய் செயல்படுங்க. உங்களுடைய அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த உலகம் பாவத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. இந்த சிக்கி தவிர்த்திருக்கிற இந்த உலகத்தை மீட்பதற்கு நீங்க செயல்படுங்க. இதுதான் உங்களுக்கான செயல் திட்டம், உங்களுக்கான ஆசீர்வாதம், உங்களுக்கான அதிகாரம். அப்ப இந்த பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு அவர் உயிர்த்தெழுதல் மூலமாய் நமக்கு தந்திருக்கிறாரு. அடுத்து தோமாவின் சம்பவங்கள்லாம் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 24ஆம் வசனத்துல 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. கண்டு விசுவாசிக்கிறவரோட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அது அப்படியே நமக்கு போடப்பட்டிருக்கு. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 1:4 அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். 1 பேதுரு 1:4 ரொம்ப முக்கியமான வசனம். நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் நம்ம உயிர் அடைஞ்சிருக்கிறோம். நம்ம மறுபடியும் இப்ப புது ஜீவன் நமக்குள்ள இருக்கு. எப்படிப்பட்ட ஜீவன் இது? ஆதாம்கிட்ட கர்த்தர் ஊதுனார்ல, ஜீவாத்மா ஆயிக்கோப்பா அப்படின்னு ஊதுனார்ல, அந்த ஜீவன் கிடையாது. அது விழுந்து போச்சு. அது மண் சரியா செயல்படல. இப்ப ஆண்டவர் ஊதி இப்ப பெற்றுக்கொள்ளுதல் கொடுத்திருக்காரு பாருங்க. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவரின் துணையை கொண்டு, இந்த ஆவியானவரின் பலத்தை கொண்டு, இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறதுக்காக தான் அவர் கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கும் கடவுள் தேவனுக்கும் இருந்த அந்த பகையாகிய பிரிவினைய அவர் வேறு எடுத்து நம்ம ஒன்றாக்கி இப்ப ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ உலகத்துல கர்த்தருடைய சித்தத்தை எடுத்து பயன்படுத்துகிறவர்களாய் நாம கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழுந்து பிரகாசிக்கிறவர்களாய் நாம இருப்போம். ரோமர்கள் நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசி பாருங்க. ரோமர் 1:4-5 இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15:12 வாசி பாருங்க. 12-19 வரைக்கும் அப்படியே பொறுமையா எல்லாரும் வாசிங்க.
அறுவடை புதுசல் என்றால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் ஒரு பிரசங்கமும் என்றால் இந்த விசுவாசமும் என்றார். மரித்தோர் மீட்கலாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனுக்கு சாட்சி சொல்வதினாலே தேவனுக்காக ஒரு சாட்சி சொல்வதாகவும் காணப்படுவது. மரித்தோர் மீட்கலாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்தாவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாகிறது. நீங்கள் இன்னொரு பாவங்களை கூறுவீர்கள். கிறிஸ்துவுக்கு நிலையடைந்தோடு தெரிவிப்பார்கள். இன்றைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை நம்பிக்கை கொள்ளாதிருந்தால் எல்லா மனுஷரை பார்த்து இருக்கும். அப்ப இம்மைக்காக மாத்திரம் நம்ம கிறிஸ்துவை தேடல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்ன்றது இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் கிடையாது. அதுதான் நம்முடைய மறுமைக்கான அச்சாரம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் மூலமா இம்மைக்குரிய ஆசீர்வாதம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் இல்ல, நம்மளுடைய மறுமைக்கான அச்சாரமே அதான். அதுக்கான உறுதியே அதான். அதுக்கான பெரிய ஒரு அச்சாரம் அதுதான் வந்து எவிடன்ஸ். அதுதான் வந்து நம்மளை தாங்குது. அதான் நம்மளை காப்பாத்தி வைக்குது. எப்படி ஒரு வண்டியின் சக்கரத்துல எப்படி அந்த அச்சாணின்னு சொல்லுவாங்க, அது எப்படி இந்த சக்கரம் காண்டு போகாம எப்படி தாங்குதோ, அதே போல இந்த கிறிஸ்தவ ஓட்டத்துல, விசுவாச ஓட்டத்துல நமக்கான மிகப்பெரிய நம்பிக்கை என்ன, மிகப்பெரிய அச்சாரம் என்ன? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல். அப்ப 3 காரியங்கள் சொன்னேன். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கான செயல் திட்டத்தை காண்பித்து கொடுக்குது. அடுத்தது நமக்கான ஆசீர்வாதம். 3வது நமக்கான அதிகாரம். ஆமென். இந்த காரியங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் செயல்படுங்க. நம்ம அனைவரும் எழுந்து நிற்கலாம்.